பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தரையும் நமக்காக அனுப்பப்பட்ட அவருடைய ஒரே குமாரனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் கர்த்தர் நமக்கு கொடுத்த பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாகவும் அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் நன்கு கற்று அறிந்து தெரிந்திருக்கிற நாம் கர்த்தாதி கர்த்தரும் அவருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் நமக்கு அநேக வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். அவற்றில் பல வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்து முடித்திருக்கிறார் என்றாலும் ஒரு சில காரியங்கள் நடக்கவில்லை என்ற காரணத்தினால் நாம் அங்கலாய்க்கிறோம். அது நடக்காமல் கால தாமதம் ஆவதால் நாம் பதறுகிறோம், வேதனைப்படுகிறோம், கவலைப்படுகிறோம், தேவனை நோக்கி முறையிடுகிறோம். ஆறுதல் படுத்துவதற்காகவும் கர்த்தர் பல வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியுள்ளார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மோசே, நெகேமியா, தாவீது போன்றவர்களுக்கும் தம் வாயினால் சொன்னதை கர்த்தர் தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றி கொடுத்தார். எனவேதான் சாலமோன் ராஜா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் என்று சொல்கிறார். கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார். பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தாம் கட்டளையிட்ட தமது வார்த்தையை நிறைவேற்றினார் என்று எரேமியா தன்னுடைய புலம்பல் புத்தகத்தில் எழுதியுள்ளார். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னோடு அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிங்காலை தூக்கினான் என்றும் தாம் இன்னவிதமான மரணமாய் மரிக்கப் போகிறோம் என்பதை குறித்தும் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்றும் அவருடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்றும் யூதாசுக்காக கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டபடி இரத்த நிலம் வாங்கப்பட்டது. இப்படி தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்ட எல்லாம் நடந்தது. அதுபோல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக சீசர்கள் மத்தியில் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேற்றவும் பண்ணுவேன், என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்றும் நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்றும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக நமக்கும் சொல்லி இருக்கிறார். தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவும் சொன்னவைகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள். நமக்கு சொல்லப்பட்ட கொடுக்கப்பட்ட வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் அநேகம் நிறைவேறி இருக்கின்றன. நிறைவேறாத கால தாமதம் ஆகிற கர்த்தருடைய வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களுக்காகவும் நாம் விசுவாசத்துடன் காத்திருப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களில் தீர்க்கதரிசிகள் மூலமாக கொடுக்கப்பட்ட வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் கீழே விழ கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். இறுதியாக சொல்கிறேன், நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொன்னவைகளை நிச்சயம் நிறைவேற்றி தருவார். அம்மேன். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி கொடுத்த எங்கள் தேவனாகிய கர்த்தர் இனியும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற காத்திருக்கிற வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் தரிசனங்களையும் நாங்கள் விசுவாசித்து அவைகளை பெற்றுக்கொள்ள சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய கிருபையை எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.